ஓம் நம சிவாய. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 திருமணம் செய்தவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும், அந்த ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும், 2வது திருமணம் சட்டப்படி செய்யறதுக்கு அவர் ஜாதகத்தில் என்ன ஜோதிட விதி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ண போகிறோம். சிஆர்பி மெத்தடில் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், ஒரு கிரகத்தின் 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அதே சமயம் அந்த 3 நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை ரொட்டேட் பண்ணி இடமாற்றி வைத்து பார்க்கலாம். இதுபோல் மேலும் 2 முறையில் கிரகங்கள் இணையுது அப்படிங்கிறத சிஆர்பி மெத்தடோட புதிய கண்டுபிடிப்பு. அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் நீங்கள் பாருங்கள். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது மேஷ லக்னம். லக்னத்திலேயே சூரியன், செவ்வாய், புதன், குரு 4 கிரகம் இருக்குது. 3ஆம் இடம் மிதுனம், இங்கே சுக்கிரன், ராகு இருக்குது. 9ஆம் இடம் தனுசு, இதில் கேது, மாந்தி இருக்குது. 10ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல சனி இருக்குது. இப்போ ஒருத்தர் முதல் திருமணம் ரத்தாகி 2வது திருமணம் செய்யணும் அப்படின்னா அதற்காக சிஆர்பி மெத்தடில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற 5 விதிகள் இருக்குது. அந்த 5 விதிகள் சைடில் இருக்கிற இந்த பாக்ஸில் காட்டியிருக்கேன். இங்கே 2, 4, 5 இதில் எய்தரார் மெத்தடில் ரூல் கவர் ஆகணும். அது எப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். முதல் ரூல் 7 செவ்வாய் தொடர்பு. இங்கே பாருங்கள், மேச லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் லக்னத்திலே இருக்குது. லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் தனது 7ஆம் பார்வை மூலமாக லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை பார்க்குது. அந்த விதத்தில் முதல் ரூல் மேட்ச் ஆகுது. 2வது ரூல் 11க்குடையவன் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவது, அல்லது 1-11 தொடர்பு பெறுவது. இந்த ஜாதகத்தில் எப்படி வருதுன்னு பாருங்கள். மேச லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி சனி. சனி பகவான் சொந்தமாக அவரோட வீட்டிலேயே இருக்கிறதுனால ஆட்சின்னு அர்த்தம். இந்த மாதிரி 11ஆம் வீட்டு அதிபதி ஆட்சியாக இருக்கிறதோ, அல்லது அதே சனி தனது 3ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குது, இந்த மாதிரி இருந்தால் 2வது ரூல் மேட்ச் ஆகுதுன்னு பொருள். 3வது ரூல் 7-11 தொடர்பு. நார்மலான மெத்தேடில் இங்கே பாருங்கள், லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் மிதுனத்தில் இருக்குது, சனி கும்பத்தில் இருக்குது. இந்த சனியும் சுக்கிரனும் நார்மலான மெத்தேடில் கனெக்ஷன் ஆகிறது இல்லை. சிஆர்பி மெத்தேடில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அல்லது இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம் அப்படின்னு. இங்கே சனி என்ன நட்சத்திரத்தை சாரத்தில் இருக்குன்னு பாருங்கள். சனி சதயம் நட்சத்திரத்தில் இருக்குது. அதே சமயம் மிதுன ராசியில் இருக்கிற ராகு எங்கே இருக்குது? திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குது. இந்த 2 நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால கும்பத்தில் இருக்கிற சனி பகவானை மிதுனத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்போது சுக்கிரனுக்கும் மிதுனத்துக்கு டிரான்ஸ்ஃபரான சனிக்கும் கனெக்ஷன் ஆகுது. 3வது ரூல் 7-11 கனெக்ஷன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்தது 4வது ரூல் 2க்கு வதை, வேதை, வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது, அல்லது 2க்கு ராகு, கேது தொடர்பு வருவது. இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். வதை, வேதை, வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும், அல்லது 2க்கு ராகு அல்லது கேதுவோட தொடர்பு வரணும். இதில் இங்கே சொல்லியிருக்கிற வதை, வேதை, வைநாசிகம், ராகு அல்லது கேது தொடர்பு, இப்படி 5ல் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். 5மே இருக்கணும் அவசியம் இல்லை. பாருங்கள், லக்னத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 3ஆம் வீட்லேயே இருக்குது. யார் கூட இருக்குது? ராகு கூட இருக்குது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 4வது ரூல் ஈஸியாக மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்து 5வது ரூல் 7ஆம் அதிபதி அம்சத்தில் நீசம் பெறுவது, அல்லது 7ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருப்பது, அல்லது
7ஆம் அதிபதிக்கு வதை, வேதை, வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. அப்போ இங்கே சொல்லியிருக்கிற இந்த 5 விதிகளில் ஏதானும் ஒன்று வந்தால் போதும், 5வது ரூல் மேட்ச் ஆயிடுச்சுன்னு பொருள். இங்கே பாருங்க, மேஷ லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்குது? லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் இருக்குது. இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் போதும், 5வது ரூல் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கணும். இந்த விதத்தில் விவாகரத்து பெற்று 2வது திருமணம் செய்த இந்த ஜாதகருக்கு சிஆர்வி மெத்தேடில் இருக்கிற இந்த 5 விதிகளும் பொருந்தி வருது. இது போல யார் ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு 2வது திருமணம் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த வீடியோவில் சிஆர்வி மெத்தடில் வேறொரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுவோம். திருச்சிற்றம்பலம்.